உள்ளத்துள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். நம்ம ஏற்கனவே 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், அந்த 3 தேர்தல்லையும் கருத்து கணிப்பு வெளியிட்டோம். அந்த கருத்து கணிப்பு என்ன நம்ம வெளியிட்டோமோ கிட்டத்தட்ட 98-99% அதே போல் இருந்ததை பல நம்மளுடைய அந்த பார்வையாளர்கள் ரசிகர்கள் பாராட்டி நம்மளை வாழ்த்து சொன்னாங்க, பாராட்டினாங்க. எப்படிங்க எவ்வளோ துல்லியமாக எடுத்தீங்கன்னா அது நம்மளுக்கு ஒரு பெரிய தெம்பாக இருந்துச்சு. அதே போல் இப்போ நம்ம இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு கருத்து கணிப்பு எடுத்துருக்குறோம். இந்த கருத்து கணிப்புங்கிறது நம்ம இஷ்டப்படி எதையாவது எடுக்காமல் கரெக்டாக சொன்னால் தான் நம்மளுக்கு அந்த பேர் காப்பாற்றப்படும். நம்ம மேலே இருக்கிற அந்த ட்ரஸ்ட்டு நம்பிக்கை நம்மளுடைய நேயர்களுக்கு வருங்கிறதுனால அது ரொம்ப கவனம் செலுத்தி எடுத்திருக்கிறோம். அது எப்படி எடுத்திருக்கிறோம் என்னங்கிற ஒருத்தர் நம்ம பின்னாடி சொல்ல வர்றோம். இப்படி நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் நம்மளுக்கு தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் நம்மளுடைய வெல்விஷர்ஸ் இருக்கிறாங்க. நம்மளுக்கு ஒத்துழைக்கக்கூடியவங்க, நம்மளோட வளர்ச்சிக்கு சந்தோஷப்படுறவங்க, நம்மளுக்கு ஆதரவு கொடுக்குறவங்க, அவங்களுக்குலாம் நம்ம ஒரு நன்றி சொல்லிட்டு உள்ளே போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். அந்த வகையில் தான் சென்னையில் அனுப்பிரியா, சென்னை எம்ஏ காஜா, கும்பகோணம் ஜெண்டெக்ஸ் சாதிக்கலி, விருத்தாச்சலம் ஃபாசில், ஜெயங்கொண்டம் ஆசிக்கலி, திருச்சி சம்சுதீன், திருச்சி ஜாக்கி, மதுரை அப்தா காதர், பொள்ளாச்சி மோகன், கோயம்புத்தூர் சிவசக்தி, புதுக்கோட்டை விக்னேஷ், புதுக்கோட்டை லட்சுமிகாந்த், புதுக்கோட்டை யாசர், விருதுநகர் இப்ராம் ஷா, தூத்துக்குடி மீராஷா, புதுக்கோட்டை அசாருதீன், சிவகங்கை இனாயத்துல்லா, காரைக்குடி இனாயத்துல்லா, ராமநாதபுரம் வரிசை முகமது, இது போன்ற நூற்றுக்கணக்கான நண்பர்கள் நம்ம வளர்ச்சிக்கில் மகிழ்ச்சி உள்ளவங்க வெல்விஷர்ஸுக்கு நம்ம நன்றி செலுத்துறதோட நம்மளுடைய அந்த சேனலை பார்த்து நமக்கு ஆர்வமாக அதை ஷேர் பண்ணுறதும் அதில் கமெண்ட் பண்ணக்கூடிய நீங்கள் ரசிகர்கள் தான் நம்மளுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான முதுகெலும்புங்கிறத உங்களுக்கு உங்கள் நன்றியை சொல்லி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஜெயிக்கும், எந்த அணி ஜெயிக்கும், யார் ஆட்சியை பிடிப்பாங்க, 2வது இடத்துக்கு யார் வருவாங்க, 3வது இடத்துல யார் வருவாங்க, எதுவுமே இல்லாமல் யார் போவாங்க, இப்படிலாம் பல கேள்வி வருது. அதோட முக்கியமாக புதுசாக வந்திருக்கிற இந்த தமிழக வெற்றி கழகம் எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தும், தமிழக வெற்றி கழகத்தால் இந்த திமுக அதிமுகவுக்கு பாதகமாக ஜாதகமாகிற பலதரப்பட்ட விஷயங்களை நம்ம அலசி ஆராய்ஞ்சு இந்த தமிழ்நாட்டை 5 மண்டலங்களாக பிரித்து அந்த 5 மண்டலங்கள்லையும் கிட்டத்தட்ட 1,50,000 மக்கள்கிட்ட விலாவரியாக கேள்வி கேட்டிருக்கிறோம். பல கேள்விகளை கேட்டிருக்கிறோம். யாருக்கு ஓட்டு போடுவீங்க, யார் முதலமைச்சராக வரணும், உங்களோட ஆதரவு என்னங்கிற பல விளக்கங்களை ஒரு குறிப்பிட்ட ஒரு சாரார்கிட்ட கேட்காம எல்லா வயசில் உள்ளவங்க, எல்லா மத இன மொழியில் உள்ளவங்க, எல்லா பரப்பளப்பில் உள்ளவங்கள்ட்ட பரவலாக எடுத்துருக்குறோம். அப்படியே அந்த 5 மண்டலங்களை பிரித்து எடுத்ததில் மொத்தத்தில் ஒரு 1,50,000 நபர்கள்ட்ட எடுக்கப்பட்ட அதை அலசி ஆராய்ஞ்சு சலித்து தெளித்து அதில் வர்ற ரிசல்ட்டை தான் இப்போ நம்ம உங்கள் முன்னாடி வைக்கிறோம். இது கிட்டத்தட்ட 98% to 99%, ஏன் 100% கூட சரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது. அதனால் இப்போ உங்கள்கிட்ட நம்ம வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னென்னா, இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு தோன்ற விஷயங்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு ரிசல்ட் வந்த பிறகு, ஏன்னா இப்போ எலெக்ஷனுக்குன்னு ஒரு 4-5 நாள் தான் இருக்குது, ரிசல்ட்டுக்கு பிறகு ஓரளவு சரியாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, நிச்சயமாக நீங்கள் எங்களை பாராட்டினீங்கன்னா அது எங்களுடைய வளர்ச்சிக்கு தரக்கூடிய ஒரு உரமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லிவிட்டு இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் ஜெயிப்பாங்க, யார் ஆட்சி அமைப்பாங்கங்கிற விவரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி பெரும்பாலும் எல்லா சேனலும் என்ன பண்ணுவாங்கன்னா வளவளவலன்னு நிறைய கதைகளை சொல்லிவிட்டு கடைசியாக ரிசல்ட்டை சொல்லுவாங்க. இந்த பட்டிமன்றத்தில் தீர்ப்பு சொல்கிற மாதிரி நம்ம அப்படி சொல்ல விரும்பலை. தீர்ப்பை முன்னாடி சொல்லிடுவோம். சொல்லிவிட்டு அதற்கான காரணங்கள் விளக்கங்களை உள்ளே போய்ட்டு விழாவளியாக சொல்லுவோன்னு முடிவெடுக்கிறோம். ஏன்னா அப்போ தான் அவங்களுடைய ஆர்வத்துக்கு நம்ம அணை போடாமல் உடனடியாக ரிசல்ட் சொல்ல முடியும். அந்த வழியில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஜெயிக்க போகிறது எந்த அணிங்கிறப்ப மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணின்னு உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அந்த அணி தான் வெல்ல போகுது. அந்த அணி திமுக ப்ளஸ் அந்த கூட்டணி 184 இடங்களை கைப்பற்றி அறுதி பெரும்பான்மையான ஆட்சி அமைக்குது. அடுத்த இடத்துல 2வது இடத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோட என்டிஏ அணி 2வது இடத்துல 42 இடங்களில் வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3வது இடத்துல தமிழக வெற்றி கழகம் 6 இடங்களில் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் யாரு தான் வருவான்னு உறுதியாக சொல்ல முடியாத இழுபறி நிலையாக ஒரு 2 இடங்கள் இருக்குது. அதை நம்ம அதர்ஸ்ன்னு வச்சுருக்கிறோம். ஸோ
இந்த திமுக அணி 184, அதிமுக அணி 42, தமிழக வெற்றிக்கழகம் 6, அதர்ஸ் 2ல். தமிழக வெற்றிக்கழகம் 6ங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா பலர்கிட்டையும் கேட்ட கேள்விகளும் அவங்க சொன்ன பதில்களையும் வச்சு நம்ம செழித்ததில் வர்ற ரிசல்ட் 6. அதில் ஒரு சிலர் வந்து நம்மள்கிட்ட கேட்குறப்ப எல்லாம் தெளிவாக பேசுவார், ஆள் பார்க்குறப்ப கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரியே இருப்பார். எல்லாம் சொல்லி முடிக்கிறப்ப யாருக்கு நாங்கள் டிவிக்கு போடுவேன், விஜய் தான் வரணும்னு எல்லாம் சொல்லி முடிச்சிருப்பார். சரி தம்பி என்ன பண்ணுறீங்கிறப்ப நான் 11வது படிச்சுக்கிட்டு இருப்பேன் பாரு. 11 அப்போ உங்களுக்கு வந்து 16 17 தானே இருக்குது. ஆமாம் அதுதான் ஆகுது, உங்களுக்கு ஓட்டு இன்னும் ஓட்டு இல்லையே அப்படிம்பாரு. ஐயோ இவர்கிட்ட ஏன்னா நம்ம கருத்து கேட்டோங்கிற மாதிரி நம்மளுக்கு கடைசியாக தான் தோணியிருக்கோம். இப்படி கேள்வி கேட்காம சிலர் நம்மள்கிட்ட பதில் சொல்லியிருக்கலாம். அப்படி பார்க்குறப்ப அந்த மாதிரி ஆளுகளுடைய பதில் வந்துருந்துச்சுன்னு வச்சுங்க, இந்த 6 இடங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, 0 இடம் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற தகவலை நம்ம முன்னாடியே சொல்லிடுறோம். ஏன்னா ஒரு இடத்துல கூட ஜெயிக்கலன்னு வச்சுங்க, நீ என்னப்பா 99% சரியாக சொல்கிறேன்னு சொன்னால் இப்படி போச்சுன்னு நீங்கள் நாளைக்கு கேட்கக்கூடாது. அதனால் இந்த நிலவரப்படி தமிழ்நாட்டில் நிச்சயமாக வரக்கூடிய 2026 திமுக அணி வெல்லுதுங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அதே போல் வெஸ்ட் பெங்காலில் டிஎம்சி மம்தா பானர்ஜி தலைமையிலான டிஎம்சி தான் ஆட்சி அமைக்கும். கிட்டத்தட்ட 212 இடங்களில் அது வெல்லும்னு சொல்லி தகவலும், 2வது இடத்துல பிஜேபி 57 இடங்களும், இந்திய தேசிய காங்கிரஸ் வெறும் 16 இடங்களில் ஜெயிச்சுங்கிற மாதிரி செய்தி வந்திருக்கு. வெஸ்ட் பெங்காலில் நம்ம போய் கருத்து கணிப்புலாம் எடுக்க கிடையாது. வெஸ்ட் பெங்காலில் வேறு ஊடகங்கள் நம்மளுக்கு கூட உள்ள நட்பாக உள்ள சில யூடியூப் ஊடகங்களோட தொடர்பு கொண்டு அவங்க சொன்ன கருத்துக்கள் அடிப்படையில் இந்த தகவலை நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து கேரளா, நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க கேரளாவில் வந்து இப்போ ஆண்டுகிட்டு இருக்க அரசு கட்சி வந்து சிபிஐஎம் அதுதான் ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே இப்போ கடந்த முறையும் அவங்க தான் பண்ணாங்க. ஆனால் வரக்கூடிய 2026 வந்து இந்திய தேசிய காங்கிரஸும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் சேர்ந்து யூடிஎஃப் அணி அதுதான் ஆட்சி அமைக்குவாங்க. நிச்சயமாக அவங்களோட ஆட்சி தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து 87 இடங்களில் வந்து வெற்றி பெற்று கேரளாவில் வந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க. 2வது இடத்துல இப்போ ஆட்சி அமைச்சிக்கிட்டு இருக்க எல்டிஎஃப் அணி, அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வருவாங்க அப்படிங்கிற மாதிரியும், அங்கே 2 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முதல் முறையாக எப்படி கேரளாவில் வந்து ஒரு எம்பி சீட்டை பாஜக பெற்றுச்சோ, அதே போல் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கேரளாவில் 2 சீட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற தகவல் வருது. அதே போல் பாண்டிச்சேரி, அந்த புதுச்சேரியில் வந்து இழுபறியான பல சூழ்நிலைகளுக்கு மத்தியில் இந்த இந்தியா கூட்டணி 18 இடங்கள்லையும், என்டிஏ கூட்டணி 10 இடங்கள்லையும், அதர்ஸ் 2 இடங்கள்லையும் வருங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. ஆக அங்கேயும் காங்கிரஸுடைய ஆட்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற தகவல் வந்திருக்குது. இதெல்லாம் சேர்த்து வந்து 150, அதாவது கிட்டத்தட்ட 5 மண்டலங்களில் 1,50,000 பேர்ட்ட நம்ம கருத்து கணிப்பு எடுத்துருக்கிறோம்ல. அப்படி எடுத்த விஷயத்தில் எப்படி எடுத்தோம் என்னங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த 5 மண்டலங்களும் என்ன மண்டலங்கிறத இப்போ நம்ம புரிஞ்சுக்குவோம். 1 தென் மண்டலம், 2 மத்திய மண்டலம், 3 மேற்கு மண்டலம், 4 வடக்கு மண்டலம், 5 சென்னை மண்டலம். இந்த 5 மண்டலத்தில் மண்டல வாரியாக பிரித்து சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப ஃபஸ்ட்டு தென் மண்டலங்கிறது மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி. இந்த தென் மண்டலத்தில் மொத்தம் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் 58. இந்த 58 தொகுதிகளில் 44 இடங்களில் திமுக ப்ளஸ் திமுக கூட்டணியும், 12 இடங்களில் அதிமுக ப்ளஸ் அதிமுக கூட்டணியும், 2 இடங்களில் தமிழக வெற்றி கழகமும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. அப்போ உங்களுக்குலாம் ஒரு கேள்வி வரும், தென் மண்டலத்தில் எப்போவுமே அதிமுக வலுவாக இருக்குமே, எப்படி இந்த அளவுக்கு குறைஞ்சி போயிருக்குது? இன்னும் சொல்ல போனால் தென் மண்டலத்தில் கன்னியாகுமரி போன்ற ஊர்களில் வந்து பாஜகவுடைய வாக்கு வங்கி அதிகமாக இருக்குது. அப்போ பாஜகவும் அதிமுகவில் சேர்ந்துமே 12 சீட்டு தான் வருதா அப்படின்னு நீங்கள் கேட்குறதுக்கு சரியான கேள்வி தான். ஆனால் பதில் என்னென்னா, தென் மண்டலத்தில் அதிகமாக மக்களோட வந்து முக்குளத்தோர் மக்கள் இருக்காங்க. அந்த முக்குளத்தோர் மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த முறை ஆட்சியில் இருக்கிறப்ப 10.5% ரிசர்வேஷனை வந்து வன்னிய மக்களுக்கு கொடுத்தார்ல, அது அந்த மக்களுக்கு, அந்த முக்குளத்தூர் மக்களுக்கு ஒரு பெரிய கோபத்தில் இருக்குது, வருத்தத்தில் இருக்குது. அந்த கோபமும் வருத்தமும் இன்னும் குறைஞ்ச மாதிரி தெரியல. இது ஒன்று. இன்னொரு பக்கம் தென் மண்டலத்தில் உள்ள முக்கியமான சிலர் திமுகவுக்கு போயிட்டாங்க. உதாரணமாக ஓபிஎஸ் அவர்கள் போன்றவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவரெல்லாம் தென்மண்டலத்தில் உள்ளவர், அவரெல்லாம் இப்போ திமுகவுக்கு போனதுனால அதுவும் வந்து அதிமுகவுக்கு ஒரு பாதிப்பாக இருக்குது. அதே போல் சசிகலா அவர்களுக்கும் ஓரளவு அந்த தென்மண்டலத்தில் ஆதரவு இருந்துச்சு. அவர்களும் இப்போ வந்து அதிமுகவுக்கு எதிராக அவங்களே ஒரு கட்சி ஆரம்பித்து அவங்களும் வேட்பாளர் நிறுத்துறதுனால அந்த அதிமுகவுடைய ஓட்டு பிரிகிறது வந்து திமுகவுக்கு ஜாதகமாக இருக்குது. அதனால் தென்மண்டலத்தில் 58 தொகுதிகளில் 44 இடங்களை திமுக ப்ளஸும்
12 இடங்களை அதிமுக ப்ளஸும் பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 இடங்களில் தாவேக்கா பெறலாம் அப்படிங்கிறது ஒரு தகவல் வருது. ரெண்டாவது மத்திய மண்டலம். மத்திய மண்டலங்கிறது திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, பெரம்பலூர், அரியலூர். இந்த மத்திய மண்டலத்தில் உள்ள மொத்த தொகுதிகள் 37. இந்த 37 தொகுதியில் 36 தொகுதிகள் இதுக்கு முன்னாடி நம்ம அந்த தென் மண்டலத்தை சொன்னோம்ல, 58ல் 44, 12, 2 அதோடைய வாக்கு விகிதாச்சாரம் வந்து திமுக 45.6, ஏடிஎம்கே 35.0, தமிழக வெற்றி கழகம் 10.5%, நாம் தமிழர் 6.1%, மற்றவை 2.1. இந்த மற்றவைங்கிறதுனா ஒரு முடிவு இல்லாமல் இருக்கிறவங்க. இப்போ என்னங்க, நாம் தமிழர் வந்து ஏற்கனவே 8% இருந்தாங்களே, இப்போ 6.1ங்கிறீங்கல்ல, அதுதான் உண்மை. நாம் தமிழருடைய வாக்கு சதவீதம் தமிழக வெற்றி கழகத்தால் சரிஞ்சிருக்குங்கிறது தகவல் வருது. அடுத்து இப்போ மத்திய மண்டலத்துக்கு வந்துட்டோம். மத்திய மண்டலத்தில் வந்து மொத்தம் 37ல் 36 இடங்களை வந்து இந்த திமுக அலையன்ஸ் தான் வாங்குது. ஒரு இடத்துல தான் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதோடைய வாக்கு சதவீதம் திமுக ப்ளஸ் அலையன்ஸ் வந்து 46.5, அதிமுக வந்து 34.0, கிட்டத்தட்ட 12% வித்தியாசத்தில் வந்து திமுக அணி முன்னிலையில் இருக்குது. மூன்றாவது தமிழக வெற்றி கழகம் 8.9%, நாம் தமிழர் 5.9, முடிவெடுக்காதவங்க 2% பேர். அடுத்து மேற்கு மண்டலம். மேற்கு மண்டலங்கிறது அது கொங்கு மண்டலம்னு சொல்லுவாங்க. கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், நீலகிரி, கரூர், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த பகுதிகள் சேர்ந்த மேற்கு மண்டலத்தில் மொத்த சட்டமன்ற தொகுதி 50. 50ல் 31 இடங்களை வந்து டிஎம்கே வருது. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்த மேற்கு மண்டலம் கொங்கு மண்டலம்னால அதிமுக கோட்டைன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற அதிமுக கோட்டையில் 50க்கு 31 அவங்க எடுத்தாங்கன்னா அப்போ அதிமுக என்ன ஆச்சுன்னு நீங்கள் கேட்பீங்கல்ல, அதுதான் உண்மையான விஷயம். அதிமுக வந்து அதில் உள்ள சில முக்கியமான தலைவர்கள்லாம் அதை விட்டு விலகி என்ன பண்ணிட்டாங்க, தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிக்கு போயிட்டாங்க. இருபக்கம் ஒரு சிலர் விலகி திமுகவுக்கு போயிட்டாங்க, ஒரு சிலர் விலகி தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்க இதுக்கு எதிர்சாலியாகவே நிற்கிறாங்க. ஸோ இந்த அதிமுகங்கிறது 5 துண்டாக போயிட்டதுனால அதோடைய பலம் வந்து அங்கே வந்து மிக குறைஞ்சி போயிடுச்சு. அந்த கொங்கு மண்டலத்தில் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சதுனால 16 இடங்களில் தான் அதிமுக அணி வருவாங்க. இதெல்லாம் திமுகவுக்கு ப்ளஸ் ஆகி போயிட்டு அவங்க 31 இடங்களில் வருவாங்கங்கிற மாதிரி தகவல் வருது. அதில் 3 இடங்களில் தமிழக வெற்றி கழகம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த மேற்கு மண்டலத்தில் உள்ள சதவீதத்தை பார்க்குறப்ப திமுக 43.1, அந்த ஏடிஎம்கே 39. இப்போ இந்த இடத்துல கவனிங்க, மற்ற இடங்கள்லாம் 12% டிஃபரன்ஸ் வந்த வாக்கு வங்கி இந்த மேற்கு மண்டலத்தில் மட்டும் நெருக்கி பார்டரில் வந்து கிட்டத்தட்ட 3 to 4% வித்தியாசத்தில் தான் டிஎம்கே ஜெயிக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஏடிஎம்கேவுடைய வாக்கு வங்கி இங்கே இருக்குது, இல்லாமல் இல்லை. இருந்தும் வெற்றி வாய்ப்பை தொடர அளவுக்கு இல்லை. காரணம் அங்கே சிலர் பிரிஞ்சு போனாங்கல்ல, அதோடைய விளைவு வந்து அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறது தெளிவாக தெரிய வருது. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கு அங்கே 11.5% வாக்குகளும், நாம் தமிழருக்கு வெறும் 4.1%. நாம் தமிழர் தான் ரொம்ப குறைஞ்சி போச்சு. என்னங்க 8% வரைக்கும் போன நாம் தமிழருக்கு எப்படி மேற்கு மண்டலத்தில் 4.1 குறைஞ்சிருக்குன்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் இல்லையா? அங்கே நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணாங்க, அந்த மேற்கு மண்டலத்தில் அந்த ஈரோடு, திருப்பூர் போன்ற பகுதிகளெலாம் வந்து பெரியார் மண்ணில், அப்போ பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு சொல்லி பெரியாரை பழிச்சு இழிச்சு பேசுனதோடைய விளைவு அந்த மக்களுக்கு வந்து கோபத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, இந்த நாம் தமிழர் கட்சியில் இருந்த இளைஞர்களில் ஒரு பகுதி பெரும்பாலான வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிருக்கலாம். அதனுடைய விளைவு தான் 8% போன அந்த நாம் தமிழருக்கு இப்போ 4.1% தான் அங்கே வாக்கு வங்கி இருக்குது. அதே போல் அங்கேயும் 2.1% மக்கள் இன்னும் முடிவெடுக்க முடியாத குழப்பத்தில் இருக்காங்க. அதே போல் தமிழக வெற்றி கழகம் 3 இடங்களை பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, 3 இடங்கள் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆக மேற்கு மண்டலத்தில் டிஎம்கே 31, ஏடிஎம்கே 16, நாம் தமிழர் 3, தமிழக வெற்றி கழகம் 3. அடுத்து வந்து வடக்கு மண்டலம். இந்த வடக்கு மண்டலங்கிறது காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கடலூர். இது வந்து வடக்கு மண்டலம். இந்த வடக்கு மண்டலத்தில் உள்ள மொத்த தொகுதிகள் 52. இந்த 52ல் கிட்டத்தட்ட 37 இடங்களை வந்து திமுக ப்ளஸ் பிடிச்சிரும், 12 இடங்களை தான் அதிமுகவுக்கு வரும், 3 இடங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சதவீதம் பார்க்குறப்ப வடக்கு மண்டலத்தில் டிஎம்கே வந்து 46.1, ஏடிஎம்கே 35.8, கிட்டத்தட்ட பாருங்கள் 11% வித்தியாசம். அடுத்து வந்து தமிழக வெற்றி கழகம் 10.2, நாம் தமிழர் 4.8. அடுத்து முடிவெடுக்க முடியாமல் குழம்பிக்கிட்டு இருக்கிறவங்க வந்து 2%. இதுதான் ரிசல்ட்டாக இருக்குது. அடுத்து கடைசியாக சென்னை மண்டலம்.
சென்னை மண்டலத்தில் சென்னை மற்றும் சுற்றுப்புறத்தில் உள்ள மொத்த சட்டமன்ற தொகுதிகள் 37. இப்போ ஏற்கனவே நம்ம எப்படி மத்திய மண்டலம் சொன்னோம் பார்த்தீங்களா, மத்திய மண்டலம் திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, பெரம்பலூர், அரியலூர் மாதிரி அங்கேயும் 37க்கு 36 இடங்களை திமுகவுடைய கூட்டணி பிடிக்குதுன்னு சொன்னோம். அதே போல் சென்னை மண்டலத்திலையும் 37 இடங்களில் 36 இடங்களை வந்து திமுக கூட்டணி பிடிக்குது. ஒரே ஒரு இடம் மட்டும்தான் அதிமுக பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த சென்னை மண்டலத்தில் ஒரு இடம் கூட நாம் தமிழருக்கோ தமிழக வெற்றி கழகத்துக்கோ வேறு தமிழக வாழ்வு உரிமை கட்சிக்கோ எந்த கட்சிக்குமே அங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. நம்ம சொன்னாப்புல எல்லா ஆரம்பத்துலேருந்து 4 கட்சியத்தையே சொன்னால் தமிழக வாழ்வு உரிமை கட்சியை நம்ம சொல்ல விட்டுட்டோம். தமிழக வாழ்வு உரிமை கட்சியும் இப்போ தனியாக எல்லா இடத்துலையும் நிற்கிறாங்க. எங்கே நின்றாலும் அவங்க ஒரு இடத்துல கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தகவல் வருது. அப்போ சென்னை மண்டலத்தில் உள்ள அந்த சதவீதம் பார்க்குறப்ப திமுக 47.2, ஏடிஎம்கே 28.9, கிட்டத்தட்ட 17-18% வாக்கு டிஃபரன்ஸ் சென்னையில் இருக்குது. அடுத்து தமிழக வெற்றி கழகம் அங்கே 13.2, மற்ற இடங்களெல்லாம் விட அதிகமாக 13.2% வாக்குகள் வந்து தமிழக வெற்றி கழகத்து சென்னையில் இருக்குது. அதே மாதிரி நாம் தமிழருக்கு 6.9%, மற்ற இடங்களெல்லாம் விட அங்கேயே கொஞ்சம் கூட இருக்குது சென்னையில். ஆக எல்லாருக்கும் கூட இருக்கிற மாதிரி முடிவெடுக்காத மக்களுமே அங்கே கூட தான் இருக்கிறாங்க, 2.3% வருது. இப்போ இதில் நம்மளுக்கு தெளிவாக தெரிகிறது என்னென்னா, மொத்தம் 234 184 இடங்கள் திமுக ப்ளஸ் அணிக்கும், 42 இடங்கள் அதிமுக ப்ளஸ் அணிக்கும், 6 இடங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கும், 2 இடங்கள் எதற்கு வேண்டாலும் வரலாங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ ரிசல்ட் வந்திருக்கு. இதையெல்லாம் பார்க்குறப்ப வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்க போகுது, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அறுதி பெரும்பான்மையோட அழகான ஒரு ஆட்சி அமைச்சுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இவ்வளோ பெரிய மெஜாரிட்டி வர்றதுக்கு என்ன காரணம்னா, வரக்கூடிய தேர்தலில் 5 அணிகளாக பிரிகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாரு, இந்த அவருடைய கடந்த ஆட்சியில் வந்து பெண்களுக்கான நலத்திட்டங்களை அதிகமாக அவர் கொண்டு போய் சேர்த்துருக்காரு. கிட்டத்தட்ட 1,30,00,000 மக்களுக்கு மேலே உள்ள பெண்களுக்கு வந்து உரிமை தொகை 1000 ரூபா அவங்கவுங்க வீட்டுக்கு போயிருக்கு. வரக்கூடிய 2026 மீண்டும் 2வது முறை திமுக ஆட்சி வந்தால் 2000 தரண்டு வேற சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் இலவச பஸ் பயணம், காலை உணவு திட்டம், இப்படி பல விஷயங்களோட முக்கியமாக இப்போ வந்து இப்போ இன்னொரு திட்டம் அறிவிச்சிருக்காரு, 8000 ரூபா வந்து கூப்பன் திட்டம். இது எப்படின்னா, ஒவ்வொரு மகளிருக்கும் 8000 ரூபா கூப்பன் கொடுத்துருவாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்தால் அந்த கூப்பன் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க விரும்பின கடையில் விரும்பின பொருளாக வாங்கிக்கலாம். ஒரு எலக்ட்ரானிக் கடை எந்த கடையில் வேணாலும் போயிட்டு பணத்தை கொடுக்குற மாதிரி இந்த கூப்பனை கொடுத்து அவங்க விரும்பின பொருளாக வாங்கிக்கலாங்கிற ஒரு வித்தியாசமான அபரிமிதமான ஒரு சலுகையை கொடுத்தோன்னா மக்கள் இதை ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறாங்க. இப்படி ஏகப்பட்ட வீட்டுக்கு ஒரு யாராச்சும் ஒருத்தர் பயன்பெறுற மாதிரி நலத்திட்டங்களை அறிவித்த மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி வரணும்னு சொல்லி பெண்கள் முடிவெடுத்ததுனால அதாவது பெரும்பாலான ஹெவி ஓட்டு அவருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவருடைய கூட்டணியும் வலுவாக இருக்குது. ஆனால் அதே சமயம் எதிரணியுடைய கூட்டணி வந்து பலம் இல்லாமல் இருக்குது. சில பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்தாலும் தொண்டர்கள்ட்டையும் மக்கள்கிட்டையும் அது ஜெல்லாகாத சூழ்நிலை பல இடங்களில் இருக்குங்கிறது நம்ம தெரிய வருது. ஆக வரக்கூடிய தேர்தல் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 2வது முறையாக மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருக்கு. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ளத்தொள்ளபடி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அரசியல் நிகழ்வுகள் நாட்டு நடப்புகளை வந்து எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் யாருடைய ஒரு பக்கம் மட்டும் நிற்காமல் நீதியாக நேர்மையாக வரக்கூடிய செய்திகளை அடிப்படையாக சலித்து தெளித்து உங்களுக்கு செய்திகளை தரக்கூடிய, நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடிய செய்தியை உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சூழலுக்குள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம உள்ளத்தொள்ளபடி சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்று மணிந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.